ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இன்புட் இப்போ நம்ம எதுனா ஒரு கேமுக்கு போகிறோம், இல்லைனா எதுனா ஒரு ஆப், டெலிகிராம், வாட்ஸ்அப், இல்லைனா ட்விட்டர், எதுனா போகணும்னா நம்மக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும்ல. இப்போ வந்து உங்கள் பேர் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, அப்படி எல்லாமே கேட்போம்ல. அது எப்படி கேட்கும்? இன்புட் ஃபங்க்ஷன் வச்சு தான் கேட்கும். இப்போ யூசர்கிட்ட வாங்குதில்ல, திருப்பி அந்த ஆன்சர் வாங்குதில்ல, ஃபோன் நம்பரை வாங்குது, பேரை வாங்குதில்ல, அதுதான் இன்புட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஒன்று பண்ணுவோம், பேர் கேட்குற மாதிரி ஒன்று இது பண்ணுவோம். ஓகேவா? ஆஸ்க் நேம், அது பேர் வந்து ஆஸ்க் நேம். வேரியபிள்ஸை சொல்லி கொடுத்தாங்க. வேரியபிள்ஸ்னால் அது பார்க்கலாம், போய் பார்த்து வந்துடுங்க, அப்போ தான் புரியும். ஸோ ஆஸ்க் நேம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இன்புட் இந்த கீவேர்டு எழுதணும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். இன்புட்னு எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது நடுவில் நீங்கள் வந்து யூசர்கிட்ட என்ன கொஷின் கேட்கணுமோ அது கேட்கணும். இப்போ நம்ம ட்விட்டருக்கு போனோன்னா என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ், என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம வந்து என்டர் யுவர் நேம் அப்படி எழுதிட்டுருக்கோம். ஓகேவா? எழுதிடலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட கொஷின் கேட்கும். ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா என்டர் யுவர் நேம் இங்கே வந்து நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா REVENTH அப்படின்னு டைப் பண்ண முடியுதா? ஸோ இது மாதிரி டைப் பண்ண முடியுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா இன்புட் ஃபங்க்ஷன் தான் காரணம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே ஆகாது, நம்மக்கிட்ட எதுவுமே பிரிண்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் தான் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ட்விட்டர் உள்ள போய்ட்டுனே இல்லைனா கேம் உள்ள போய்ட்டுனே வெல்கம் அப்படின்னு போட்டு நம்மளோட பேர் போடுதில்ல, வெல்கம் தேவன், வெல்கம் அப்படின்னு அவங்க பேர் அது மாதிரி போடுதில்ல, அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் தானே பண்ணணும் நம்மளுக்கு. அது பிரிண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு, பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியலனா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? பிரிண்ட் என்னன்னா வெல்கம்னு போட்டு சொல்லுவோம்ல, கன்காட்டினேஷன். அது என்ன பண்ணோன்னா அது உங்களுக்கு தெரிலனா என்னோடய தேர்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், தேர்ட் வீடியோவில் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் ஆஸ்க் நேம் இந்த வேரியபிள் இங்கே போடும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா பைத்தான் வந்து இப்படி வரும். ஸோ வந்து ஆஸ்க் நேம் ஈக்குவல்ஸ் டு இன்புட். ஓகே, இன்புட் வாங்கணும் யூசர்கிட்ட அப்படின்னு நினைக்கும். அப்போ வந்து பிரிண்ட் வெல்கம் வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு யூசர் கிட்ட இன்புட்டை வந்து இங்கே வந்து போடணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு வரும்னா பிரிண்ட் வெல்கம், நான் டைப் பண்ணுற பேர் வரும். ஸோ நான் இங்கே ரேவன்ட்டு நம்ம டைப் பண்ணுறேன், REVENTH. இப்போ நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா வெல்கம் ரேவன் சொல்லுவாங்க. ஓகேவா? வெல்கம் ரேவன் சொல்லிடுச்சா? சூப்பர். நீங்கள் இந்த கோட் எழுதிங்கன்னா ஓகேவா? ஸோ வந்து இங்கே ஏன் ஸ்பேஸ் வரலன்னா நம்ம எதுக்கு தான் நம்ம இங்கே ஸ்பேஸ் விடல. ஸ்பேஸ் இங்கே விட்டுட்டோன்னா டாம்னு டைப் பண்ணுங்க. வெல்கம் டாம் வந்துச்சா? ஸோ அவள் தான்